எஸ். அசைன்மெண்ட் பண்ணியாச்சா இப்போ வரைக்கும் ஃபிக்மாவில்? சிந்து, நீங்கள் காம்படேட்டர் அனாலிசிஸ் முடிச்சிருக்கீங்களா? மேம் ரெண்டுமே நோட்டில் தான் மேம் முடிச்சிருக்கேன். ஓகே, ஃபிக்மாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? மேம் ஃபிக்மா வந்து இன்ஸ்டால் மட்டும் தான் மேம் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்களா? அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் மேம். இப்போ வந்து நான் உங்களுக்கு டெம்ப்ளேட் ஷேர் பண்ணேன்ல, எஸ் மேம். அந்த ஃபைலில் போயிட்டு காப்பி பண்ணணும். அதை அப்படியே எப்படி காப்பி பண்ணணும்னு நான் வேணால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்போ ஃபிக்மா ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஃபைலுக்கு இப்படி வருதா? எஸ் மேம். இப்போ இதில் வந்து இது கிளிக் பண்ணணும். இது வந்து செக்ஷன். இது வந்து ஒரு செக்ஷன். இந்த செக்ஷனுக்குள்ளே இத்தனை ஃப்ரேம் இருக்குது. இதெல்லாம் ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஒன்றும் ஃப்ரேம். இது டெஸ்க்டாப்பில் இருக்க ஃப்ரேமு. அந்த ஃப்ரேம் வந்து ஆர்ட்போர்ட்னும் சொல்லலாம், இல்லை ஃப்ரேம்னும் சொல்லலாம். இந்த ஃப்ரேம்குள்ளே தான், ஃப்ரேமை வந்து ஸ்க்ரீன் தான் ஆக்சுவலாக அது. இந்த ஸ்க்ரீனில் தான் நம்ம ஒன்றா டைப் பண்ண போகிறோம். இது கிளிக் பண்ண உடனே இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்குது. இது இன்னொரு ஃப்ரேமு. இதை டபுள் கிளிக் பண்ணால் இங்கே அந்த டெக்ஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் வந்து திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேரை மாற்ற முடியும். இப்போ நம்ம வந்து இதை எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுனா, இந்த செக்ஷனை ஃபுல்லாகவே நம்ம காப்பி பேஸ்ட்டான பண்ணணும். அதனால் இதை வந்து Ctrl+C காப்பி, இல்லை ரைட் கிளிக் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃபைல் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறது ஃபைலுனா, டிசைன்னு இருக்கா ஃபிக்மாவில், இந்த மாதிரி ஹோம் பேஜுக்கு போன உடனே இதான் ஹோம் பேஜ். மேலே வந்து ஹோம் பேஜ் இருக்கும். ஸோ ஹோம் பேஜ் போனோடனே இந்த டிசைன் இருக்கும். இது கிளிக் பண்ண உடனே புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகுது. இந்த ஃபைலை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க உங்களோட கேஸ் ஸ்டடியோட பேரை போட்டு. லைக் இப்போ வந்து ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது. இப்போ இது வந்து பேஜஸ் இந்த இடத்துல பார்க்கலாம் எத்தனை பேஜ் இருக்குன்னு. வேணும்னா புதுசாக ஒரு பேஜ் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணுறாங்க காப்பி பண்ணதை. ஸோ வந்துருச்சு எனக்கு இங்கே. இப்போ வந்து என்னோடய கேஸ் ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி இந்த பேரெலாம் மாற்றிப்பேன். நான் வந்து இங்கே கான் அகாடமி லோகோவையும் மாற்றலாம். எப்படி இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணேன்னா டபுள் கிளிக் பண்ணேன்னா இந்த இமேஜஸ்க்கு போயிடுச்சு. இந்த லேயர்ஸில் பார்த்துக்கோங்க, எந்த இது செலக்டடாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த லேயர்ஸ் பேனல். ஸோ இந்த இமேஜை வந்து மாற்றணும். அப்போ நான் வந்து நெட்டில் போயிட்டு கான் அகாடமி லோகோ இப்போ இது வந்து நான் அங்கே ப்ளேஸ் பண்ணணும். அப்போனா நான் இங்கே வந்து இந்த இடத்துல காப்பி கொடுத்துட்றேன் இமேஜை. ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துட்றேன். இந்த இடத்துல வந்து இதை பேஸ்ட்டு கொடுக்குறேன். பேஸ்ட் டு ரீப்ளேஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அது ரொம்ப பெருசாக இருக்குது இமேஜ், அதனால் இப்படி வருது. ஸோ இது கம்மி பண்ணிக்கலாம் நம்ம இமேஜ் சைஸை இதுக்கேற்ற மாதிரி. அப்புறம் இப்போ கேஸ் ஸ்டடி டைட்டில், ஃபிக்மா டைட்டில், உங்களோட ஃபைலோட டைட்டில் வந்து LMS லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா இல்லை எதை பற்றி அப்படிங்கிறது டைட்டில் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபைலை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதையும் டபுள் கிளிக் பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷனை மாற்றுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை பார்த்து அதுக்கப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றுத்துக்கும். இப்போ புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. கேஸ் ஸ்டடிக்கு வந்து இப்போ வரைக்கும் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோமோ எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. அண்ட் அபிராமி நீங்களும். ஸோ
ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னு அடுத்த யூஎக்ஸ் டிசைனில் இருக்க ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பிக் பண்ணி பர்சோனா க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைக் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் அண்ட் அதுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ப்ரைமரி ரிசர்ச் அண்ட் செகண்டரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னும் ஃபிக்மாவில் பேஸ் பண்ணல. ஸோ ப்ரைமரி ரிசர்ச்சில் உங்களுக்கு ரெஸ்பான்சஸ் எல்லாம் வருதா 2 பேருக்கும்? அபிராமி என்ன ஸ்டேட்டஸ்? ஓகே ஓகே சரி. ஃபோன்லேயும் பார்க்கலாம், பட் அப்புறமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அப்படி நிறையா ரெஸ்பான்சஸ் வரல அப்படின்னா நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லுங்கள் அந்த ஃபார்மை. அது மாதிரி ரெஸ்பான்சஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இந்த ரிசர்ச் சர்வே மெத்தட், அது அப்புறம் காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ரிவ்யூ பண்ணலை. ஸோ நான் இது நாளைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்மாவில் பேஸ்ட் பண்ண உடனே ரிவ்யூ பண்ணலாம். அண்ட் பர்சோனாஸ் க்ரியேட் பண்ணுறது, எம்பத்தி மேப்பிங். ஸோ எப்படி ஒரு யூஸரோட ஃபீலிங்ஸ் இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அண்ட் அவங்க என்னென்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, அந்த கம்ப்ளீட் யூசர் ஜேர்னி எப்படி இருக்கும். ஒரு யூசர் கஸ்டமர் வராங்கன்னா அவங்களோட எண்ட் கோல் ரீச் பண்ணுற வரைக்கும் என்ன மாதிரிலாம் அவங்க எமோஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, எல்லாமே தான் வந்து யூசர் ஜேர்னி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பார்க்க போகிறோம். அது என்னென்னா லைக் ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த வெப்சைட். ஒரு வெப்சைட் இருக்குது, அதை கம்ப்ளீட்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா அது எப்படி இருக்க போகுது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெப்சைட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஸோ ப்ரெசன்டேஷன் போகலாம். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் வந்து ஐஏன்னு சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் த மெயின் ரீசன் வை பீப்புள் யூஸ் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ். ஸோ ஏதாவது அதில் ஒரு கண்டென்ட், ஏதாவது ஒரு டேட்டா இருந்தால் தானே நம்ம கண்டிப்பாக அந்த ஆப்போ இல்லை வெப்சைட்டோ யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம டீல் பண்ணுவோம்? நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறத ஃபஸ்ட்டு கேட்டகரைஸ் பண்ணணும்ல, இல்லைனா அது ஒன்றுமே புரியாது. ஸோ கேட்டகரைஸ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம ஆப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ இருக்க எல்லா கண்டென்ட்டையுமே ஆர்கனைஸ் பண்ணி எது எதில் வரும் அப்படின்னு தனித்தனி குரூப்பாக பிரித்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு யூசருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அவங்களால வந்து எது எங்கே இருக்குது அப்படின்னு ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக ஃபைண்ட் பண்ண முடியும். நிறைய யோசிக்காமல் அவங்களால உடனே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ரீச் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலுமே நம்ம கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது பண்ணால் யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஐஏ பண்ணுறோம். ஒரு யூஎக்ஸ் ப்ராசஸில் வந்து எப்படி ஐஏ ஃபிட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து யூஸ்வலாகவே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் த யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸில் தான் இருக்கும். எப்போனா அந்த வயர் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணும் போதோ இல்லை அதுக்கு முன்னாடியும் கூட இருக்கலாம். அந்த டைமில் வந்து நமக்கு கரெக்டாக எப்படி இந்த ஆப்போ இல்லை வெப்சைட் இருக்க போகுதுங்கிற ஒரு கிளியர் ஐடியா நமக்கு இருக்கணும். ஸோ எந்த இடத்துல நேவிகேஷன் வரப்போகுது, நேவிகேஷன்னா அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் பார் மாதிரி, லைக் ஒரு மொபைலில் வந்து நேவிகேஷன் கீழே பாட்டம் பார் இருக்கும். அதில் வந்து ஹோம் பேஜு, செட்டிங்ஸு, ப்ரொஃபைல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஸில் இருக்கும். ஸோ அது வந்து பாட்டம் நேவிகேஷன் பார்னு சொல்லுவோம். ஒரு வெப்சைட்டுக்கு போனால்
கான் அகாடமி எடுத்துப்போம். இதில் வந்து நேவிகேஷன் பார் இது இந்த ஸ்டார்டிங் எக்ஸ்ப்ளோர், சர்ச்சு, லோகோ இதுதான் வந்து நேவிகேஷன். ஸோ யூஸரால் வந்து நேவிகேட் பண்ணி எந்த பேஜுக்கு வேணாலும் போக முடியும். அண்ட் எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம் செக்ஷன்ஸு. இப்போ இந்த கான் அகாடமி வெப்சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு கிஃப்ட் ஃப்ரீக்குவென்சின்னு ஒன்று இருக்குது. ரெக்கரிங்காக 1 டைமான்னு அவங்களால செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து என்ன சப்ஜெக்ட்டுன்னு சூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து இதில் 8th கிரேட்னு கிளிக் பண்ணால் அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இங்கே இது வரப்போகுது, இந்த கண்டென்ட் அஜெண்டா லைக் அந்த கோர்ஸில் என்னென்னலாம் இருக்குங்கிறத இந்த இடத்துல காட்டியிருக்காங்க லெஃப்ட் சைடில். அண்ட் இங்கே வந்து அந்த ஈச் அண்ட் எவ்ரி கோர்ஸில் என்னென்ன சிலபஸ் இருக்குங்கிறது காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கோர்ஸ் சேலஞ்ச் இருக்குது, ரிவ்யூ ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் இருக்குல்ல, என்ன மாதிரி ஆர்டரில் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு செக்ஷனும். யூனிட் 1 ஃபஸ்ட்டு இருக்குது, அதே லேஅவுட்டை யூஸ் பண்ணி யூனிட் 2, 3, 4 எல்லாமே இருக்குது. அண்ட் கீழே வந்து கோர்ஸ் சேலஞ்ச் இருக்குது. கோர்ஸ் சேலஞ்ச் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டு இவங்க ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப ப்ரைமரியானது யூசர்ஸ்க்கு. ஸோ ப்ரைமரியானதை ஃபஸ்ட்டு காமிச்சிருவோம். அதுக்கு அடுத்தது இந்த கோர்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதை பற்றி என்னென்னலாம் இருக்குதுன்னு இந்த சிலபஸை தெரிஞ்சுக்கிட்டாங்க, லெசன் பிளானை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து அவங்களுக்கு கோர்ஸ் சேலஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செகண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்க அப்போது இந்த பிளாக் மாதிரி இது ஆர்டிகிள்ஸ் படிக்கிறதுக்கு அந்த கண்டென்ட்டை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இதை செக்மெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது புரியுதா? லைக் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை ஃபஸ்ட்டு காட்டணும். எந்த பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு சொல்கிறேன். இம்பார்ட்டண்ட்டானது ஃபஸ்ட் வரும், செகண்டரி இம்பார்ட்டண்ட்டானது அதுக்கு அடுத்தது, அண்ட் டெர்ஷரி. இன்னும் நமக்கு வந்து யூசர் ரிசர்ச் பண்ணுறோம்ல, ப்ரைமரி ரிசர்ச். ஸோ அதில் கூட நமக்கு தெரியும் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எது லெஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. ஸோ அந்த பேசிஸில் தான் நம்ம இதுக்கு போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ப்ரைமரி ரிசர்ச்சில் வர டேட்டாவை வச்சு தான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருமே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செக்ஷன்ஸை எந்தெந்த இடத்துல வரப்போகுதுன்னு பிளேஸ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, யூசரோட நீட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அவங்களோட ஜேர்னி என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே யூசர் ஜேர்னியில் பார்த்துட்டோம்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஐஏவே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட கண்டென்ட் என்னென்ன, நம்ம வெப்சைட்டில் என்னென்ன கண்டென்ட் வரப்போகுதுங்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட ஐடியா இருந்தால் தான் நம்மளால் வந்து ஐஏவே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ என்னென்னலாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நம்மளோட கண்டென்ட்டு அண்ட் சப்ஜெக்ட் ஆஃப் த கேஸ் ஸ்டடி தட் யூ ஆர் டூயிங், அண்ட் உங்களோட ஆப் ஒரு வெப்சைட்டில் வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அப்புறம் உங்களோட யூசர்ஸ் யார், ஸோ யூசர்ஸ், கண்டென்ட் அண்ட் என்ன மாதிரி கண்டெக்ஸ்ட்டில் நம்ம இந்த ஆப் ரிலீஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒரு ஐஏ க்ரியேட் பண்ண முடியும். ஸோ யூசர்ஸ்னால் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ், அவங்களோட நீட்ஸ் என்ன, அவங்க என்னென்ன பண்ணணும் இந்த ஆப்பில், அண்ட் அவங்களோட பிஹேவியர் என்ன மாதிரி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டென்ட்டு. ஸோ என்ன மாதிரி டேட்டா டைப் அண்ட் கண்டென்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வால்யூம் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு ஆப் இருக்குது, இல்லை ஆல்ரெடி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த வெப்சைட் எப்படி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கான் அகாடமி வெப்சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு அந்த நேவிகேஷன் பார் இருக்குது. அண்டு இந்த பேஜில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கிஃப்ட் அப்படின்னு இருக்குது, இது ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறமா லெசன்
இது ஏன் இப்படி வருது, ஹாஃப் கட் ஆகி? இது என்னன்னு தெரியல. லைக் எக்ஸசைஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கோர்ஸ்க்கும் எக்ஸசைஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே வந்து லெசன் சிலபஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த மாதிரி செக்ஷன்ஸ் அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து ப்ரொப்போஸ்டு ஸ்ட்ரக்சர்னு நம்ம எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ண போகிறோங்கிறத காட்ட முடியும். ஸோ ரீடிசைனுங்கும் போது நம்ம ஆல்ரெடி அந்த வெப்சைட் எப்படி இருக்குங்கிறத நம்ம அந்த மாதிரி லிஸ்ட் டவுன் பண்ணி காட்டணும். ஐஏ பண்ணுறதையும் நான் காட்டுறேன் எப்படி பண்ணோன்னு. அண்ட் டேட்டா டைப்ஸ் ஒரு டாக்குமெண்ட்னா ஸோ என்ன மாதிரி டேட்டா டைப்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, கண்டெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸோட கோல்ஸ் என்ன, அண்ட் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் பிஸ்னஸில் இருக்குது, அண்ட் வாட் ஆர் த டெக்னாலஜிஸ் தட் தே ஹவ் யூஸ்டு. ஸோ பிஸ்னஸோட கோல்ஸ் எல்லாம் மீட் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் அதில் பார்ப்போம். இப்போ வந்து பிஸ்னஸ் கான்டெக்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நிறையா இந்த இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் இன்டர்வியூஸில் கொஷின்ஸ் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் மாடல் என்ன யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன், லைக் அவங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ யார் கஸ்டமர், அதை யார் டார்கெட் ஆடியன்ஸ், அண்ட் எப்படி இந்த ஆப்பில் சக்ஸஸ் நம்மளால் மெஷர் பண்ண முடியும், அவங்கள வந்து நிறையா பேர் பர்ச்சேஸ் பண்ண வைக்க முடியுமா, இல்லை என்ன எண்ட் கோல். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் ஆப்னால் நிறைய பேர் வந்து அந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணணும், அதுதான் பிஸ்னஸ் கோலாக இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி அந்த என்ன பிஸ்னஸ் கோலுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த யூசர்ஸ் அண்ட் தேர் கண்டெக்ஸ்ட். ஸோ யூசர்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட நீட்ஸு, கோல்ஸ், பிஹேவியர் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கணும், என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அண்ட் தென் யூசர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அவங்க தேவைப்படுது, எங்கே அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவங்க தேடுறாங்க, ஆப் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் என்ன மாதிரி கேட்டகரிஸ்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஸோ யூசர்ஸை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்ட் அவங்களோட நீட்ஸையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ என்ன கண்டென்ட் ஆல்ரெடி இருக்குது, இது ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆப்பை வந்து நம்ம ரீடிசைன் பண்ணும்போது என்ன கண்டென்ட்லாம் ஏற்கனவே இருக்குது, அதே கண்டென்ட்டை நம்ம திரும்ப வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி காட்டணுமா, இல்லை அதையே யூஸ் பண்ணலாமா, இல்லை அது தேவையே இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் அந்த கண்டென்ட் இருந்தால் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா யூசர்ஸ்க்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஒன்ஸ் நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பண்ண உடனே நம்ம வந்து யூசர்ஸ் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த ஐஏ பேட்டர்ன் எல்லாமே வந்து நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லேயும் கொஞ்சம் சிமிலராக இருந்துச்சுன்னா, ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக ரெக்ரூட்டருக்கோ இல்லை யாருக்கு பார்க்கும் போதுமே அது ஒரு யூனிஃபார்மாக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்னா எஜுகேஷன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் கேஸ் ஸ்டடீஸ்லாம் இன்ஸ்பிரேஷன் கேட்பீங்கல்ல, அதில் எப்படி ஐஏலாம் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கணும். ஸோ நீங்கள் கேஸ் ஸ்டடி இன்ஸ்பிரேஷனும் எடுக்கணும், அதுவும் ஒரு டாஸ்க் தான், அதையும் பண்ணணும் சைட் பை சைடாக. அண்ட் நீங்கள் வந்து என்ன மாதிரி லாங்குவேஜ் அண்ட் லேபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க ஐஏல அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சுக்கணும். அண்ட் இட் ஷுட் பி சிம்பிள், எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஒன்ஸ் ஐஏ பண்ணிட்டோம்னா நம்மளால் வந்து இந்த கார்டு யூசர்ஸ் கிட்ட கொடுத்து கார்ட் சார்ட்டிங்கும் பண்ணலாம். கார்ட் சார்ட்டிங் அனதர் மெத்தட். அது பண்ணதுக்கப்புறமா நம்ம ஐஏ வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்மளே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ரிவ்யூக்கு முன்னாடி. ஸோ இப்படி தான் வந்து பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டு, அதில் என்னென்னலாம் இருக்குது, இல்லை அந்த ஆப்போட பேர். ஓகே, இப்போ வந்து இது நம்ம ஆப்க்கு எது லோகோ பேர் வச்சுருக்கோமோ அந்த ஆப்போட பேர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அதில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே ஹோம் பேஜ் இருக்குது, ஹோம் பேஜ்க்குள்ளே என்னென்ன செக்ஷன் இருக்குது. அந்த கான் அகாடமியில் பார்த்ததில் வந்து அந்த கோர்சஸ் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு இருக்குது. சப்ஜெக்ட்ஸ் அப்போ ஒரு செக்ஷன்,
அடுத்தது ரிவ்யூ ஆர்டிகல்ஸ் இருந்தது, கம்ப்ளீட் த சேலஞ்ச் இருந்தது. இது மூணுத்தையும் இந்த இடத்துல எழுதிடுவோம். அண்ட் மேலே வந்து ஹோம் பேஜ் அப்படின்னு எழுதிடுவோம். ஹோம் பேஜ்குள்ளே இதெல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது கான் அகாடமியில் என்ன இருக்குது, சர்ச்சில் ஒன்றும் வராது. ஸோ எக்ஸ்ப்ளோர்க்குள்ளேயும் அது எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர்க்குள்ளேயும் இது வருது, இதுக்குள்ளேயும் இது வருது அப்படின்னு சொல்லி நம்ம அதை கனெக்ட் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து கோர்சஸ்னு போட்டு வரும்ல. ஸோ நான் இதுக்கு வந்து ஐஏவே பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் வந்து மிரோன்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுறேன். கூகுளில் போய்ட்டு மிரோன்னு சர்ச் பண்ண வரும். ஸோ இப்போ வந்து இதில் நான் க்ரியேட் நியூ கொடுத்துட்டு புதுசாக ஒரு போர்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆல்ரெடி லிமிட் முடிஞ்சது. ஓகே, இதில் ஃபிக்மாலே போய்ட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். இதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து ஃபிக் ஜாம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை போகிறேன். இப்போ வந்து நான் வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் தான் போடுறேன். நீங்கள் புதுசாக ஒரு ஆப்புக்கு போட போகிறீங்க. எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான் அகாடமி. இப்போ இதுலேயே வந்து கீழே சஜஷன் மாதிரி காட்டும். இதில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல எழுதிடுவோம். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் கலர் நம்ம மாற்றிக்கணும். லெஜெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். மெயினானதுக்கு கொஞ்சம் ஹைலைட்டடான லெஜெண்ட் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து சப் கேட்டகரிஸ் மாதிரி இருக்க போது. சப் கேட்டகரிஸில் ஹோம் பேஜ் ஒன்று, அடுத்ததாக என்ன இருக்குது, சர்ச்சுக்குள்ளே ஒன்றும் இல்லை, பட் நம்ம ஆட் பண்ணணும், அதுவும் ஸ்ட்ரக்சரில் வருதுன்னு. அண்ட் தென் டொனேட் லாகின் சைன்அப் இருக்குது. டொனேட் ஒன்று, லாகின் தனியாக இருக்குது, சைன்அப் தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இதெல்லாம் சப் கேட்டகரிஸாக இருக்குது. ஸோ சப் கேட்டகரிஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா இந்த மெயின் கேட்டகரியோடு ஆட் பண்ணிட்டோம். இந்த ஹோம்குள்ளே என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறது இங்கே எழுதுகிறோம். ஸோ யூஸ்வலாகவே லோகோ கிளிக் பண்ணால் தான் ஹோம் பேஜ் வரும். ஸோ நம்ம இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக ரோல்ஸ் இருக்குது. அது வந்து ஹைட் பண்ணியிருந்திருக்கு அந்த பேனர் ஒன்று. லேர்னர்ஸ் கிளிக் பண்ணால் லேர்னர்ஸ்க்கு சைன்அப் வருது, டீச்சர்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு. ஓகே, சைன்அப்னா
லேர்னராக இதை வந்து கேட்குது. ஓகே, ஒரே சைனப் பேஜுக்கு தான் போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு புரியுதா? இப்போ இதெல்லாம் கிளிக் பண்ணாலும் சைனப் பேஜுக்கு தான் போகுது, சைனப்பில் போனாலும் இதெல்லாம் காட்டுது இந்த இன்ஃபோ. ஸோ நம்ம வந்து அதை லிங்க் பண்ணணும். எப்படி லிங்க் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஹோம் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு ரோல் செலெக்ஷன்னு ஒன்று இருக்குது. இந்த ரோல் செலெக்ஷனை வந்து கிளிக் பண்ணால் லாகின் அண்ட் சைன் அப் வருது. இது ரெண்டுத்தையும் அந்த சைட் போயிடுது. இப்போ ரோல் செலெக்ஷன் கிளிக் பண்ண உடனே லாகின் அண்ட் சைன் அப். இப்படி வராது. ரெண்டுமே ஆக்சுவலாக ஒரே இடத்துல தானே. லாகின், அதில் கீழே வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்து ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட். ஸோ ரெண்டும் ஒரே இடத்துல தான் வருது. அதனால் நம்ம தனித்தனியாக போட வேண்டாம். இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ ரோல் செலெக்ஷன் கிளிக் பண்ணாலும் இதான் வருது. கான் அகாடமியில் ஃபஸ்ட்டு செக்ஷனாகவும் இதான் வருது ஹோம் பேஜில். அப்புறம் ஹோம் பேஜில் ரோல் செலெக்ஷனுக்கு கீழே என்ன இருக்குங்கிறது பார்க்கலாம். ரோல் செலெக்ஷனுக்கு கீழே வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிரேடு வைஸ் இருக்குது. சப்ஜெக்ட்ஸும் இருக்குது, சப்ஜெக்ட்ஸ் கோர்ஸ். ஸோ இந்த இடத்துல எல்லா சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இது வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டர். லைக் ஏன் கான் அகாடமி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே, லேர்னர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டீச்சர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் பேரண்ட்ஸும் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கங்கிற ப்ரோக்ரஸ் ட்ராக் பண்ண முடியும். அதனால் வை கான் அகாடமின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா டீச்சர்ஸோட டீச்சர்ஸ்க்கு ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் வந்து ஒரு சிடிஏன்னு ஒன்று சொல்லுவாங்க. லைக் டீச்சர்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம், அவங்களால இங்கே ரெஜிஸ்டர் பண்ண முடியும். டீச்சர்ஸ்க்கு ஒரு செக்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிடிஏவையும் நம்ம இந்த இடத்துல எழுதணும். அதை நான் வந்து இப்போ எப்படி எழுத போகிறோன்னா, இது ஒரு பேஜுக்கு டைரக்ட் ஆகுது இல்லையா, அதனால நம்ம வந்து இந்த சிடிஏவையும் அந்த இடத்துல எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் லேர்ன் பண்ணலாம், அவங்களுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது.
அப்போ அதே மாதிரி ஒரு சிடிஏ தானே அங்கேயும் இருக்குது. அதனால் இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்னு போட்டுடலாம். அதுக்கப்புறமா அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது. லைக் அவங்க வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு புவர் ஃபேமிலியில் இருந்து வந்து வீட்டில் வந்து ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும், அங்கே மட்டும்தான் நான் இருப்பேன். when I was a child I used to fear maths, but now I'm in love with maths because of Khan Academy. ஸோ அந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணியிருக்காங்க along with the photo. ஸோ இது வந்து அவங்களோட ரிவ்யூவாக இருக்குது. ஸோ இட் இஸ் சிமிலர் டு வாட் யூ ஹேவ் டேக்கன். சிந்துவோட கேஸ் ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரியே இது ஒரு காம்படிட்டர் எக்ஸாக்டாக. ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல் இருக்குது. அதுக்கப்புறமா டுகெதர் we can make a டிஃப்ரென்ஸ்னு சொல்லி இது வந்து டொனேட்டுன்னு ஒரு செக்ஷன் நம்ம நேவிகேஷனில் பார்த்தோம் இல்லையா, அந்த செக்ஷன் போகுது, அந்த பேஜுக்கு போகுது. இப்போ அதுக்கும் வந்து இந்த சிடிஏ இருக்கா, அதனால நம்ம இங்கேயும் அந்த சிடிஏ போடுவோம். ரீடைரக்ட்ஸ் டு டொனேட் பேஜ். இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதிக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்ன செக்ஷன் இருக்குது, ஜாயின் கான் அகாடமி டுடே என்ன ரோல்னு திரும்ப செலக்ட் பண்ணி போகலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு சிடிஏவாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். கால் டு ஆக்ஷன். அதுக்கப்புறமா கீ சப்போர்ட்டர்ஸ். ஸோ கீ சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர். இது வந்து ஃபூட்டர். ஸோ இந்த ஹோம் பேஜில் வந்து இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட் வந்து கான் அகாடமிக்குள்ளே போகிறோம். போன உடனே நம்மளால் வந்து ஹோம் பேஜ் பார்க்க முடியுது. சர்ச் இருக்குது, லாகின் சைனப் இருக்குது, டொனேட்டுன்னு ஒரு பேஜ் இருக்குது. இப்போ ஹோம் பேஜுக்குள்ளே போனால் நம்மளால் இந்த செக்ஷன் எல்லாமே பார்க்க வருது. ரோலை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது, நம்ம ஃபஸ்ட் இங்கே போகலாம். ரோலை செலக்ட் பண்ணுறது, அப்புறம் சப்ஜெக்ட்ஸு, அதாவது கோர்ஸஸ்க்கு கீழே ஒய் கான் அகாடமின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதுக்கு கீழே டீச்சர்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது, டீச்சர்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ டீச்சர்ஸ்க்காக இந்த செக்ஷன் இருக்குது. டீச்சர்ஸ் ஸ்டார்ட் ஹியர்னு இந்த இடத்துல இருக்குது. அப்போ டீச்சராக இருந்தால் அவங்க இந்த பேஜுக்கு போயிடுவாங்க ரீடைரக்ட் ஆகி. அதனால் டீச்சர் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த சிடி இருக்குல்ல ப்ளூ கலர், ஸோ அதை கிளிக் பண்ண அந்த பேஜுக்கு போவாங்க. அதனால் நம்ம அதை ஹைலைட் பண்ணி இந்த இடத்துல காட்டுறோம். ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கும் அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு சிடிஏ, ஸ்டூடெண்ட்டோட டெஸ்டிமோனியல், அவங்களோட ரெவ்யூ அண்ட் டொனேட் கார்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி டொனேட்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் அண்ட் ஹெட்டர் இருக்குது, டைட்டில் இருக்குது. அதுக்கு கீழே வந்து திரும்ப அதை கிளிக் பண்ணாலும் டொனேட் பேஜுக்கு போகுது. அப்புறம் ஜாயின் கான் அகாடமி, அதில் ரோல் திரும்ப செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. செலக்ட் பண்ணால் திருப்பியும் அதுவும் வந்து அந்த சைனப் பேஜுக்கு போகும், லாகின் சைனப்புக்கு. அண்ட் கீ சப்போர்ட்டர்ஸ் ஃபூட்டர். ஸோ இந்த மாதிரி ஹோம் பேஜுக்கு இருக்குது. அதே மாதிரி சைனப் பேஜில் என்னென்ன வருது, சர்ச்சில் எதுவும் வரலன்னா ஓகே, வெறும் சர்ச் ரிசல்ட்ஸ்னு மட்டும் இந்த இடத்துல போடலாம். ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே வந்து சர்ச் ரிசல்ட்ஸ். ஓகே, அது மாதிரி டொனேட் பேஜில் என்னென்னலாம் வருது, இந்த மாதிரி செக்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஒரு யூஸ்வலாக ஐஏ இருக்கும். இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வெப்சைட்டில் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட ஆப் இருக்குல்ல, உங்களோட கேஸ் ஸ்டடி, ஸோ அதில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி எழுதணும்.
இது எழுதுறதுக்கான டேட்டா வந்து நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சுருக்க ப்ரைமரி ரிசர்ச்சில் இருந்தும் காம்படேட்டர் அனாலிசிஸில் இருந்தும் டேட்டாவை தான் நம்ம கலெக்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணணும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு வாங்க, நான் ரிவ்யூ பண்ணுறேன், அப்புறம் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கான டெம்ப்ளேட்டுமே நான் சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரில் அடுத்தது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் மெயின் கேட்டகரி, சப் கேட்டகரிஸ், அதுக்கு கீழே இருக்க கேட்டகரிஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு ஐஏல வந்து நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆர்கனைஸ்டாக கேட்டகரி பண்ணி வச்சுருக்கணும். அதில் வந்து நம்ம எப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ணுறோங்கிறதும் இம்பார்ட்டண்ட் தான். இப்போ யூசர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களால ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியணும். இப்போ இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட்டு. ஸோ ரீடிசைன் பண்ண போகிறோமா இல்லை புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோன்னா, இப்போ நான் வந்து கான் அகாடமிக்கு ஆல்ரெடி இருக்க ஆப்புக்கு நான் காமிச்ச ஐஏ எக்ஸாம்பிள். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட ஆப்புக்கு க்ரியேட் பண்ண போகிறீங்க. அப்படிங்கும் போது நீங்கள் தான் ஃபுல்லாக மற்ற காம்படேட்டர்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கலாம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு மாற்றி க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி க்ரியேட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதில் ஏதாவது மாற்றணும்னு நீங்களாக நினச்சா திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். அது மாதிரி ரிவைஸ் பண்ணி ஃபைனலான டிராஃப்ட்டை எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, இந்த ஐஏ போகிறதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டர்லாம் அந்த நேவிகேஷனில் என்னென்னலாம் வரப்போகுதுன்னு ஃபஸ்ட்டு சும்மா எழுதி வச்சுக்கோங்க. பேப்பர் பெனில் எழுதி வச்சுக்கிட்டு அதில் இப்போ கார்ட் சார்ட்டிங் இது தான் என்னென்னா, ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டிக் நோட்ஸை வந்து கலராக இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நேவிகேஷனுக்கு வச்சுக்கிறோம் எழுதி. நேவிகேஷனில் தான் வந்து இந்த ஹோம் பேஜு, சர்ச்சு, எக்ஸ்ப்ளோரு இதெல்லாம் வரப்போகுது இல்லையா, அந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் வரப்போகுது அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல எழுதி வச்சுக்க போகிறோம் தனித்தனி ஸ்டிக்கி நோட்ஸில். எழுதிட்டு அதுக்கு கீழே என்னென்ன கண்டென்ட் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் இந்த யூசர் ரிசர்ச் வருதுல்ல அந்த டேட்டா, அப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்னு யூசர்ஸ் கிட்ட கேட்டிங்கல்ல, ஸோ அந்த ரெஸ்பான்சஸ் எல்லாம் வரதை ஒரு ஸ்டிக்கி நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. எந்த குரூப்லேயும் ஆட் பண்ண வேணாம், சும்மா எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு எது வந்து ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது, எதுக்கு செட் ஆகும், இந்த ஹெட்டிங்கு கீழே ஹோம் பேஜில் ரிவ்யூ, ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூ வச்சா கரெக்டாக இருக்குமா இல்லை செட்டிங்ஸில் வச்சா கரெக்டாக இருக்குமா, நீங்களே லாஜிக்காக யோசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ செட்டிங்ஸில் போய் அதை வச்சா சுத்தமாக இட் டசன்ட் மேக் சென்ஸ், ரைட்? ஸோ அதனால் வந்து அதை ஹோம் பேஜில் தான் வைக்கணும். இல்லை ப்ரொஃபைலில் வச்சாலும் அது செட் ஆகாது. அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து ஹோம் பேஜில் தான் வைக்கணும். கோர்சஸ் பேஜ்லேயும் செட் ஆகாது. அப்படிங்கும் போது ஹோம் பேஜில் அதை நம்ம ப்ளேஸ் பண்ணிடுவோம். அப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒன்று ஹோம் பேஜில் காட்டலாம், இல்லை கோர்சஸ் பேஜில் காட்டலாம். எந்த இடத்துல காமிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எது இம்பார்ட்டண்ட்டுன்னு அந்த இம்பார்ட்டன்ஸ் வைஸ் ஒன்று பார்க்கணும், இன்னொன்று கேட்டகரிஸ் வைஸ் பார்க்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி லாஜிக்கான மெனூஸை எடுத்துகிட்டு வர போகிறீங்க. எல்லாத்தையும் தனியாக ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதிட்டு அப்புறம் இந்த மாதிரி குரூப் பண்ண போகிறீங்க அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா இதில்? ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹோம் பேஜில் இருக்கும். ஹோம் பேஜுக்குள்ளே இதெல்லாம் கேட்டகரிஸாக இருக்குது, கேட்டலாக் இருக்குது. அந்த கேட்டலாகுக்குள்ளே என்னென்னலாம் வருது, மை ஆஃபர்ஸ் அதில் என்னென்னலாம் வருது, ஹெல்ப் ஒன்று வந்து கால் பண்ணுறது, இன்னொன்று வந்து சேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஹெல்ப்பில் ரெண்டு கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னா அது கீழே கார்ட்டில் என்ன வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி லிஸ்ட் டவுன் பண்ணிவிடும். இது ஒன் வே ஆஃப் ஐஏ. நான் சொன்னது இன்னொரு வே. ஹோம் பேஜுக்குள்ளேயே எல்லாம் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறது ஃபுல்லாக கீழே லிஸ்ட் டவுன் பண்ணிட்டேன். பட் இது இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும்.
இப்போ ஒரு செக்ஷன் இருக்குன்னா அந்த செக்ஷனுக்குள்ளே என்னென்ன வருதுன்னு காட்டுற மாதிரி. லைக் இப்போ வந்து இந்த இடத்துல நான் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சிடிஏ மாதிரி போட்டிருந்தேன்ல, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா டீச்சர்ஸ்னு போட்டுட்டு இந்த இடத்துல டீச்சர் ரெஜிஸ்ட்ரேஷன் இதை வந்து ஹைலைட் பண்ணி நான் காமிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். அந்த மாதிரி தானே இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கேட்டகரிக்குள்ளே என்னென்ன வருது, ஆனால் நிறையா இருந்துச்சுன்னா பண்ணலாம். பட் இதில் ஒன்றே ஒரு சிடிஏ தான் இருக்குங்கிறனால நம்ம இந்த மாதிரியே போயிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு யூசர் வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி போவாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்க்கணும். இப்போ நேவிகேஷன் பார்னால் அதில் வந்து கண்டிப்பாக அந்த பிரெட் க்ரம்ஸ்னு ஒன்று இருக்கும். லைக் அதை வந்து நான் காட்டுறேன். ஸோ இது வந்து டாப் நேவிகேஷன் பார், அதில் கீழே இன்னொரு நேவிகேஷன் பார் இருக்குது. ஆனால் பிரெட் க்ரம்ஸ் இந்த வெப்சைட்ல எல்லாம் இல்லை. இதில் பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து இந்த வெப்சைட் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்குது, அதுக்கப்புறமா பிளாக் இருக்கா. அப்போ அந்த வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணால் அந்த வெப்சைட்டுக்கு போகும், பிளாகை கிளிக் பண்ணால் பிளாகுக்கு போகும். பின்னாடி போகிறதுக்கு ஒரு டைரெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வெப்சைட் லிங்க்கு, டிசைனர்ஸ், பிளாகு, யூஎக்ஸ் டிசைன். ஸோ டிசைனர்ஸுங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே போய் பிளாகுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் யூஎக்ஸ் டிசைனுக்கு போயிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம இங்கே வந்து இப்போ செட்டிங்ஸ் பேஜில் இருக்கோம். ஆனால் நம்ம வந்து எப்படி செட்டிங்ஸ் பேஜுக்கு அரைவ் ஆனோம் அப்படின்னு பார்த்தா ஹோம் பேஜில் இருந்து ப்ரொஃபைல் போய் ப்ரொஃபைல்லேருந்து செட்டிங்ஸ் போயிருக்கோம். ஸோ நம்ம எதை வேணாலும் கிளிக் பண்ணி பேக் போய்க்கலாம். இப்போ இது பார்த்திங்களா, இந்த வெப்சைட்டில் நம்ம ஹோம்லேருந்து விமென் போயிட்டு விமென்லேருந்து டாப்ஸ் அண்ட் ஸ்வெட் ஷர்ட்ஸ் போயிருக்கோம். இப்போ நான் வந்து டாப்ஸை கிளிக் பண்ணுறேன், அப்போ விமெனில் இருக்க டாப்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த ஸ்வெட் ஷர்ட்ஸ் போயிடுச்சு, ஏன்னா நான் அங்கே போகல. இப்போ நான் வந்து டைரெக்டாக ஹோம் போனோன்னா இந்த இடத்துல கூட கிளிக் பண்ணிடலாம். ஏன்னா நேவிகேஷன் எனக்கு தெரியுது, நான் எப்படி அந்த இடத்துக்கு வந்திருக்கேங்கிறது இதில் காட்டுறாங்க கிளியராக. அந்த மாதிரி நம்ம அவ்வளோ கிளியராக அண்ட் ப்ரிசைஸாக காட்டணும். இது வந்து ஹோம் பேஜ் இருக்குது. இந்த இ-காமர்ஸோட வெப்சைட்டுக்கு எக்ஸாம்பிள். அதில் வந்து கிளாத்திங் இருக்குது. நம்ம இதுலேயும் கிளாத்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம், இல்லை சர்ச் போய்ட்டு பார்க்கலாம். சர்ச்னால் என்டையர் வெப்சைட்டுக்கான சர்ச்சு. பட் கிளாத்ஸில் சர்ச் பண்ணோம்னா இந்த கிளாத்திங்குள்ளே போய் மட்டும்தான் சர்ச் பண்ண முடியும். அதில் எல்லா ஷர்ட்ஸும் இந்த இடத்துல கேட்டகரிஸாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம.
அண்ட் சர்ச் வந்து என்டையர் வெப்சைட்க்கான சர்ச் அப்படிங்கிறது இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படிங்கிற லெஜெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வெறுமனை ஒயிட் கலர்னால் அது பேஜுன்னு அர்த்தம். டிரான்ஸ்பரண்ட்டான பர்பிள் கலரில் இருந்துச்சுன்னா அது ஆக்ஷன், யூசர் என்ன எடுக்க போகிறாங்கங்கிறது. அண்ட் ஃபுல்லி ஃபில்டு பர்பிள்னால் அது ஒரு காம்பனண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கிராஃப்லலாம் கொடுப்போம்ல, அந்த மாதிரி இதுலேயும் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்து தான் நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பண்ண போகிறீங்க. கார்ட்டு போயிட்டால் கார்ட்டில் இருந்து செக் அவுட் பண்ணலாம். செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்பு யூசர் எடுப்பாங்கன்னா பேமெண்ட் பண்ணுறது தான். லொக்கேஷன் போனாங்கன்னா அந்த லொக்கேஷனில் எல்லா லொக்கேஷன்ஸுமே வரும் அண்ட் அது மேப்புக்கு போகும். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெறுமனே கார்ட்டோட ஐக்கன் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் க்ராசரி ஸ்டோருக்கு போகிறோம், சூப்பர் மார்க்கெட் போகிறோம், ஹைப்பர் மார்க்கெட், அப்போ வந்து இந்த மாதிரி கார்ட் தான் நம்ம ரியல் லைஃப்லேயும் பார்ப்போம் ஸ்டீலில். அது வந்து நமக்கு தெரியும் அது கார்ட் தான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஃபெமிலியரானது தான் தெரியும். ஆனால் அந்த கார்ட்டோடு சேர்த்து ஆட் டு பாஸ்கெட்னு இருந்துச்சுன்னா அந்த லேபிளும் இருக்குல்ல, ஆட் டு பாஸ்கெட்டுங்கிறது வந்து ஒரு லேபிள், அந்த லேபிளோட ஐக்கனும் இருக்குது. அப்போனா யூசருக்கு இன்னும் நல்லா கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வெறுமனை ஆட் டு பாஸ்கெட்னா அவ்வளோ கிளியராக தெரியாது என்னென்னு. ஆனால் ரெண்டுமே ஐக்கனும் இருக்குது, அந்த லேபிளும் இருக்குது, ரெண்டுமே இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் மீனிங்ஃபுல்லாக புரியும். ஸோ வயர் ஃப்ரேமும் பண்ணலாம் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்லேயே, பட் அந்தளவுக்கு நம்ம போக வேணாம். வெறுமனை லேபிள்ஸ் வச்சு பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் தான். ஸோ நான் இப்போ நான் ஒன்று எக்ஸாம்பிள் காமிச்சது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், அண்ட் இதில் பார்த்தது வந்து வேறு ஒரு டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிறது வந்து லீனியர் நேவிகேஷன்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுற கண்டென்ட் ஹோம் பேஜ்குள்ளே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறது வந்து லீனியர் நேவிகேஷன். அண்ட் சீக்வென்ஷியல் நேவிகேஷன், ஸோ இதில் மாற்றலை, அது வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்டெப்ஸுக்கு காட்டுவோம். இது ஹைராக்கியல் நேவிகேஷன். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் காமனாக ஃபாலோ பண்ணுறது. என்ன ஹோம் பேஜுக்குள்ளே வந்து என்னென்னலாம் இருக்குது, அதுக்கு கீழே என்னென்னலாம் இருக்குது, அண்ட் அதில் வந்து 2 வேஸ் இருந்துச்சுன்னா லாகின் ஒன்று, சைன்அப் ஒன்று, இப்படி கொடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சரில். இது மேட்ரிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். லைக் யூசர்ஸ் வந்து ஃப்ரீயாக எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுப்போம். பட் இது அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் புரியாதுங்கிறனால யூஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் இது வந்து ஃப்ளாட் நேவிகேஷன். ஸோ யூசர்ஸால் வந்து ஈஸியாக கண்டென்ட் ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளாட் நேவிகேஷன் கொடுக்குறோம். அண்ட் இது கண்டென்ட் ட்ரிவன் நேவிகேஷன். ஸோ கண்டென்ட் வந்து ஈஸியாக எந்த இடத்துலேருந்து வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் இது இருக்குது, ஐஏ இருக்குது. பட் இதெல்லாம் பார்க்க வேணாம், ஹைராக்கியல் அண்ட் லீனியர் மட்டும் நம்ம பார்த்தா போதும். அண்ட் கோல்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஸோ நம்ம வந்து இந்த ஐஏ க்ரியேட் பண்ணும் போதே யூசரை மைண்டில் வச்சு தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இட் இன்வால்வ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த யூசர்ஸ் நீட்ஸ். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோமா, யூசரை சென்டராக வச்சு தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு இது ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியுமா, ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜ் போகிறதுக்கு, ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூசருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. அண்ட் ஒன் ஆஃப் த ப்ரைமரி கோல்ஸ் ஆஃப் ஐஏ, இன்னும் இம்பார்ட்டண்ட்டான கோல் ஆஃப் ஐஏ என்னென்னா இன்ஃபர்மேஷனை குவிக்காக அவங்களால ஃபைண்ட் பண்ண முடியணும், எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் அவங்களால குவிக்காக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். என்ன கண்டென்ட் இருக்கோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஈஸியாக அவங்க என்ன கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ண முடியணும். ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறாங்களா, இல்லை மென்டர்ஷிப் புக் பண்ண நினைக்கிறாங்களா, ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறாங்களா, என்ன அவங்களோட கோலாக இருந்தாலுமே அதை அவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சி யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அவங்களாவே நேவிகேட் பண்ணி அந்த ப்ராடக்ட் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியணும். ஓகே, அண்ட் அவங்களால வந்து ஒரு ஐஏ இருந்துச்சுன்னா, ஒரு இந்த மாதிரி நம்ம டைப்ஸ் ஆஃப் ஐஏ பார்த்தோம்ல, அதில் வந்து
அது கரெக்டான ஸ்ட்ரக்சரோடு இருக்க ஐஏ இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து என்ன ஃபீச்சர்ஸ் வேணாலும் புதுசாக ரிலீஸ் பண்ண முடியும், யூஸருக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் அப்டேட் பண்ண முடியும். அண்ட் நம்ம வந்து நம்மளோட ஆப்பை ஆர்கனைஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷனலாக வச்சுருக்க முடியும். என்ன இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டாலும் இந்த ஃப்யூச்சரில் நம்ம ஆப்பை வந்து அப்கிரேட் பண்ணாலுமே நமக்கு வந்து ஈஸியாக அதை அப்கிரேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தான் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கரெக்டாக செப்பரேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோமே, அதனால் நம்மளால ஈஸியாக அதை ஸ்கேல் பண்ணிக்க முடியும் நமக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எனி டவுட் ஸோ ஃபார்? No. ஓகே Mm. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இப்போ கொடுத்துருக்க அசைன்மெண்ட்ஸை மட்டும் முடிச்சுட்டு வாங்க. ஐஏவை கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸ். அண்ட் இப்போ வரைக்கும் பண்ணதையும் ரிவ்யூ பண்ணணும் இல்லையா, அதனால் சீக்கிரமாகவே டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க. அப்போ தான் அடுத்த டாப்பிக்கும் நம்ம போக முடியும் கேஸ் ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. Okay, ma'am. Okay, thank you. Bye bye.